ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மத்தியானம் சமையல் என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது சரி காட்டுக்கு போய் காய் எதுவும் பொறிச்சிட்டு வரலான்னு வந்தேங்க. சொரக்காய் ஒன்று இருந்தது, பாருங்களேன். ஒரு சொரக்காய் ஒன்று இருக்குது, இது பொறிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் போய் பார்த்து இன்னொரு காய் சூப்பராக இருக்குது, அதையும் பொறிச்சு எடுத்துக்கிறேன். அப்புறம் அப்படியே நம்ம கத்திரி செடியில் சுற்றி பார்த்தா பாதி செடியில் இன்னும் பூவே வரல. ஒரு சில செடியில் பார்த்திங்கன்னா பூ வந்திருக்கு, ஒரு சில செடி சூப்பராக காய் பிடிச்சிருக்கு. நம்ம அன்றைக்கி ஒரே ஒரு செடியில் மட்டும் 2 காய் இருந்து பொறிச்சோம். இன்றைக்கி வாங்க எல்லா காயையும் போய் பார்த்துட்டு செடியில் எல்லாத்துலேயும் பார்த்துட்டு எவ்வளோ காய் இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே ஒரு செடியில் ஒரே ஒரு காய் இருக்குது. இப்போ காய் இருக்குதுன்னு பார்த்தா காயெல்லாம் புழு விழுந்துருச்சுங்க. மருந்தெல்லாம் நம்ம அடிக்காதனால புழுவெல்லாம் வந்திருக்கு. நம்மளோட அழகான ஊதா நிற நீல கத்திரியும் பிஞ்சு சூப்பராக வச்சுருக்கு. பூப்பு தான் நிறைய வச்சிட்ருக்கு செடி ஃபுல்லாக. இனிதான் நிறைய நம்மளை கொத்த கொத்தாக காய் கிடைக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கத்திரி செடி நல்லா காய் பிடிக்கிறதுக்கு இல்லாமல் இந்த மாதிரி மண்டை நோவு மாதிரி, அதாவது தண்டு துளைப்பான் புழு வந்து எல்லாத்தையும் தண்டெல்லாம் தொலைச்சி விட்டு செடியெல்லாம் வாடி விழுந்துருதுங்க. புது கொழுந்துன்னு வந்தால் போதும் தண்டு துளைப்பான் வந்துடுது. இன்றைக்கி நம்ம கிடைச்ச காய்கறின்னு பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் கத்திரிக்காய், அதில் நிறைய சொத்தை இருக்குது நம்ம மருந்தடிக்காதனால. அப்புறம் 2 சொரக்காய் கிடச்சிருக்குங்க. அவ்வளோதான் இன்றைக்கி நம்மளோட அறுவடை. ஓகேங்க, பாய்.